அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தைலாபுரம் தோட்டத்தில் தனது தரப்பு முக்கிய நிர்வாகிகளுடன் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவசர ஆலோசனையில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கலீஃப் அப்துல்லா. தற்போது ராமதாஸ் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் இது என்ன மாதிரியான ஆலோசனை? முழு விவரங்கள். வணக்கம். பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே நாளுக்கு நாள் மோதல் போக்கு அதிகரித்து வரும் நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அன்புமணி ராமதாஸ் தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. பொதுக்குழு கூட்டத்தை இந்த அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தை தடை விதிக்க கோரி ராமதாஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு கொடுக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் உயர்நீதிமன்ற நீதிபதி கட்சியின் நலன் கருதி இரு தரப்பையும் நேரில் சந்திக்க அழைப்பு விடுத்திருந்தார். இந்த அழைப்பை ஏற்க மறுத்த அன்புமணி இன்று உயர்நீதிமன்ற நீதிபதியை நேரில் சந்தித்து தன் தரப்பு நியாயங்களை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் உடல்நிலை கருதி காணொலி வாயிலாக உயர்நீதிமன்ற நீதிபதியிடம் பேசுவதாக அவரது வழக்கறிஞர் நீதிபதியிடம் தெரிவித்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் காணொலி காட்சி வாயிலாக அந்த நீதிபதியிடம் பேசியிருந்தார். அப்போது நீதிபதி வெங்கடேசன் தனது பல்வேறு கருத்துக்களை நீதிபதியின் பதிவு செய்த நிலையில் உத்தரவை ஏற்றுக்கொள்வதாக ராமதாஸ் கூறியிருந்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் பொதுக்குழு கூட்டம் தடையில்லை என நீதிபதி கூறினார். இந்த நிலையில் தொடர்ச்சியாக போட்டி பொதுக்குழுவை நடத்த இரு தரப்பினரும் முடிவு செய்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஒரு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. தற்போது வருகின்ற 17ஆம் தேதி ராமதாஸ் சார்பில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் பொதுக்குழு கூட்டத்தை நடைபெறுவதற்காக பாமக நிறுவனர் ராமதாஸ் தற்போது முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஜி.கே. மணி, பரந்தாமன், அன்பழகன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். மேலும் 17ஆம் தேதி ராமதாஸ் தலைமையில் சங்கமித்ரா தனியார் திருமண மண்டபத்தில் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் நிலையில் தற்போது முக்கிய நிர்வாகிகளுடன் ராமதாஸ் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். மேலும் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்திக்க வரும் பார்வையாளர்களுக்கு இன்று அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தகவல். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கலீஃப் அப்துல்லா.